வணக்கம். ஜெயா பிளஸின் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சிக்காக சுதா. இப்பெல்லாம் சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கும்போதும் வீட்டில் டிவியில் ஒளிபரப்பாகிற படங்கள்லையும் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற வாசகங்கள் இல்லாமல் இருக்கிறதே இல்லைங்க. அந்த அளவுக்கு அதில் இருக்கிற தீங்குகளை விளம்பரப்படுத்தி சொன்னாலும் அதைய பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் வருதுன்னு ஆய்வு சொல்லுது. சரி, சிகரெட் குடித்தால் தான் ஆபத்துன்னு சிகரெட் பக்கம் திரும்பினா அதுவும் ஆபத்தா அப்படிங்கிற கேள்வியும் வருது. வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வார கல்லாதது உலகளவு நிகழ்ச்சியில. சினிமா தியேட்டர்களில் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய நோய்கள் வருது. எனவே மாறுங்கள் சிகரெட்டிற்கு. நெருப்பு இல்ல, சாம்பலும் இல்ல, அதிக அளவுல புகையும் இல்ல. சிகரெட் பிடித்து முடித்ததும் சட்டை பையில போட்டு எடுத்துட்டு செல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலா இது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பாதகம் ஏற்படுத்தாத சிகரெட் போன்ற அட்டகாசமான வரிகள்ல சிகரெட்டிற்கான விளம்பரங்கள் தற்போது அதிகரிச்சுட்டே வருது. உண்மையாவே சிகரெட் பிடித்தல் அல்லது அதற்கான மாற்று சிகரெட் எதை தொட்டாலும் அதில் ஆபத்து அதிகமாக தான் இருக்கு. உலகம் முழுவதும் புகைப்பிடிப்பதால உயிரிழப்பவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் வருது. இதற்கு அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? சிகரெட், சிகரெட், கேன்சரை பத்தி பேசுறதுக்காக புற்றுநோயியல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் மணிகண்டன் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க இதை பத்தி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், நமஸ்காரம். டாக்டர், கேன்சர்னா என்ன? ஸ்மோக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கேன்சர் வருமா? கேன்சர் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு 100க்கு 80% வருது. அந்த 80% அது எது மாதிரி வருது அப்படின்னா, இந்த புகையில இருக்கக்கூடிய நிக்கோடின்ற சொல்யூஷன் கேன்சர் உற்பத்தி பண்ணுது. அந்த கேன்சர் செல்லை அது டெவலப் பண்ணுது. அந்த கேன்சர் எனுமரேஷன் ஆன்டிஜன் சொல்லுவோம். சிஏஎன் டெஸ்ட்டு போடுவோம் நம்ம அலோபதி டெஸ்ட்டில். அந்த டெஸ்ட்டில் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த கேன்சர் எனுமரேஷன் அதில் அந்த க்ரோத் டெவலப் ஆகும். இந்த நிக்கோடின் செல் அந்த கேன்சர் நியூக்ளியஸில் போய் டெவலப் பண்ணி அது செல்லில் க்ரோத் பண்ணினே இருக்கும். அப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் நாங்கள் பயாப்சி பண்ணி எவ்வளோ க்ரோத் இருக்குது, ஸ்டேஜ் என்ன, ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஹீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி கொடுத்து அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அது அழுகி போச்சு அப்படின்னா அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிவிடுவோம். சில பேர்த்துக்கு டியூமராக ஃபார்ம் ஆகும், சில பேர்த்துக்கு அழுகி போகும், சில பேர்த்துக்கு அது என்லார்ஜ் ஆகும். ஸோ ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷனுக்குள்ள சப்ஸ்டடி அர்த்த ஒர்க் பண்ணி, சர்ஜிக்கல் ஒர்க் பண்ணி அதை கிளியர் பண்ணுவோம். இது மாடர்ன் டெக்னாலஜி. இந்தியன் டெக்னாலஜியில் அதுக்குள்ள மெடிசன் கொடுப்போம், அந்த வைரஸை குறைப்போம். அந்த வைரஸ் குறைஞ்சதுன்னா அந்த திருப்பி நெக்ரோசிஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அதுமாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம சர்ஜிக்கல் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கம்ப்ளீட்டாக எராடிகேஷனே பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஷண்ட்டுக்கு மேலே எராடிகேட் பண்ணியிருக்கேன். இந்த புகையிலால் வரக்கூடிய டிசீஸ் இதெல்லாம். அதே நேரத்தில் இந்த சிகரெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சிகரெட் இப்போ ரொம்ப ரொம்ப உலக லெவலில் ரொம்ப பாப்புலர் ஆகுது. அது பாப்புலர் ஆகிறதுனால அதில் நிறையா நிக்கோடின் சொல்யூஷனை யூஸ் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணி அது இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. உலக நாடில் அதை இப்போ தடுப்பு கொடுத்துருக்காங்க. உலக நாடுகள் லெவலில் அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. வித் நிக்கோடின் சாப்பிடும் போது அந்த டீனேஜ் மக்களுங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் பலவிதமான நோய்கள் ஏற்படுது. இதனால் லங் கேவிட்டி, லங் லீசன், லங் பிராங்கட்டிஸ், லங் இன்ஃபெக்ஷன், லங் நிமோனியா, லங் கேன்சர் இதெல்லாம் அட்டாக் ஆகுது. இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. இது மாதிரி இந்த நோய்கள் அட்டாக் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டு சரியான ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகிறதில்ல. இப்போ இந்த நிக்கோடின் உள்ள சிகரெட்டை சாப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா மக்கள் பல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இறந்து போகிறாங்க. இது ரொம்ப சேல்ஸ் ஆகுது. மக்கள் இப்போ ஒன்லி இளைஞர் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே நேரத்தில் இந்த சிகரெட் வந்த பிறகு இதனுடைய விற்பனை ரொம்ப அதிகமாகிடுச்சு. பல கோடி விற்பனை ஆகுது. அந்த 10 சிகரெட் கொடுக்குற நோய் இந்த ஒரே சிகரெட்டில் வந்துடுது. இந்த ஒரு சிகரெட் 10 சிகரெட்டான 100 சிகரெட் கணக்காகுது. அந்த 100 சிகரெட் சக்தி அப்படியே உடம்புல போனவுடனே இம்யூனிட்டாக நோய் அட்டாக் ஆகுது. பல வகையான நோய்கள் உற்பத்தி ஆகிறது. அதே நேரத்தில் இதை தமிழ்நாடு பிடிசி, தமிழ்நாடு டொபாக்கோ கண்ட்ரோலாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டாக்டர், சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் சிகரெட் பிடிக்கிறவங்கனால ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியல? அது அவங்க அது அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த நிக்கோடின்ற கெமிக்கல் காம்பவுண்டு அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடும். இப்போ டெய்லி நம்ம காஃபி சாப்பிட்றோம், அது ஒரு அடிக்ட்டு. காஃபி சாப்பிட்டா தான் நம்ம எழுந்து உட்காருவோம், டீ சாப்பிட்டா தான் எழுந்து உட்காருவோம். அதே நேரத்தில் சுக்கு காஃபி சாப்பிட்டா தான் எழுந்து உட்காரும். குழந்தைங்கலேருந்து நம்ம பழகிடுறோம், நம்ம பேரண்ட்ஸ் அதை பழகிடுறாங்க. அந்த பழக்கத்தை நம்ம திருப்பி மாற்ற முடியாது. அந்த பழக்கம் ஒன்ஸ் பழகிட்டோம்னா அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அது மாதிரி இது டீனேஜில் பழக்கம். இது சிகரெட் பிடிச்சாதான் நம்மளுக்கு படிப்பு ஏறுது,
சிகரெட் பிடிச்சாதான் நம்மளுக்கு படிக்கிறது நிற்கிது பிரெயினில் அப்படின்னு ஒரு மைண்டு செட்டப் ஆகிடுது. அப்போ அவங்களுடைய மைண்டு ஆகப்பட்டது சிகரெட்டுக்கு போயிடுறாங்க. அது சிகரெட்டில் இன்னும் போதை, பல வகையான கலர் போதைகள், பல விதமான சக்திகள். அது இந்த 10 சிகரெட்டு, ஒரு சிகரெட்டுக்கு 10 சிகரெட்டு கணக்காகுது அப்படின்னா, இது 5 சிகரெட்டு பிடிச்சா 50 சிகரெட்டு கணக்காகுது. 5 சிகரெட் தானே அந்த கணக்கில் அவங்க சாப்பிடும்போது அது ரொம்ப கம்மியாக தெரியுது. 50 சிகரெட் பிடிக்க முடியாது, 5 சிகரெட்டு பிடிச்சிடுறாங்க ஈஸியாக. பட் இதனுடைய ரியாக்ஷன் என்னாவது, சைட் எஃபெக்ட் ஆகி மனிதன் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேயே அதை அட்டாக் பண்ணி சோமனி கிருமிகளை உற்பத்தி பண்ணி அவங்கள உயிர் எடுக்கிறதுக்குன்னு எல்லா சக்தியும் உடனே கிடச்சிடுது. இது ரொம்ப தப்பு. இதனால் ஜெனடிக் செல் அடி வாங்குது, டி செல்ஸ் அடி வாங்குது, லிம்போசைட் செல் அடி வாங்குது, பாலிமார் செல் அடி வாங்குது. ஸோ மிகப்பெரிய தவறு என்று டாக்டருடைய ஆலோசனை உறுதி இது. டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் வரும். இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருந்து அதை சுவாசிக்கிறவங்களுக்கும் கேன்சர் வரும். கட்டாயம் வரும். ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கவங்களும் அந்த புகையை அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த நிக்கோட்டினுடைய சக்தி வருது. அந்த சக்தி அவங்க ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் 10% to 20% வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டாக்டர், இப்போ 18 to 21 அந்த ஏஜ் ஃபேக்டரில் இருக்கிறவங்க தான் இந்த ஸ்மோக்கிங்க்கு அதிகமாக அடிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? எதனால் அந்த ஏஜ் ஃபேக்டரில் இருக்கிறவங்க அதிகமாக அடிக்ட் ஆகுறாங்க? அந்த ஏஜ் ஃபேக்டர் படிக்கிறாங்க. 17 to 25 வரைக்கும் அவங்களுடைய படிப்புகள் அதிகமாக இருக்குது. பெரியவர்கள் அவங்களுடைய படிப்பு அதிகமாக புகுத்துறாங்க. காரணம், அவங்க ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வளரணும், உலக லெவலில் அவங்க போய் தொழில் செய்யணும், டாக்டர் தொழில் செய்யணும், வக்கீல் தொழில் செய்யணும், இன்ஜினியர் ஆசைப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க. பட் அவங்க அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய மூமெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனோன்னே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறி போகுது. அப்படியே கண்டினியூ ஆகி அது நோயை போய் இது மிக அதிவிரைவில் பிரெயின் அட்டாக் பண்ணுது. இது டைரெக்டாக நிக்கோட்டின் நம்ம டங்கு, இந்த டங்கிலேருந்து ரிசீவ் பண்ணி சப்லிங்கல் நர்வ்லேருந்து 5th cranial nerve, 5th cranial nerve ட்ரைஜுவல் நர்வ் இம்மிடியட்டாக பிரெயினுக்கு போய் செர்விலா கேவிட்டி அட்டாக் ஆகி பிரெயின் டேமேஜ் ஆகுது. இது ஒரு பார்ட்டு. அனதர் பார்ட்டு லங்கு. ரிசீவ் பண்ணும்போது புகை லங்கு போய் டெபாசிட் ஆகுது. அதில் இருக்க நிக்கோட்டின் லங்கில் இருக்கக்கூடிய பிராங்கட்டிஸ் செல்லை டேமேஜ் பண்ணுது, நியூக்ளியர் செல்லை டேமேஜ் பண்ணுது. இதனால் லங் லீசன், லங் நிமோனியா, லங் கேவிட்டி, லங் இன்ஃபெக்ஷன், லங் வைரஸ் இதெல்லாம் அட்டாக் ஆகி அவங்களுக்கு பெரிய நோய் போய் மூச்சு. ஒரு காருடைய ரேடியேட்டர் தான் கார் ஓடும். ஆனால் ரேடியேட்டர் அடப்பு. ரேடியேட்டர் அடப்புனா நம்ம காரில் என்ன செய்யும், ரேடியேட்டர் அவுத்து தூக்கி போட்டு வேறு ரேடியேட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ லங் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. லங் ரிமூவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பிளேஷன், அதுக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வேணும், நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எப்போ பண்ண முடியும்? ஆக்சிஜன் கொடுக்கலாம், எபிலைசர் கொடுக்கலாம், ஓட்டு கொடுக்கலாம், என்னதான் வென்டிலேட்டர் கொடுக்கலாம். எவ்வளோ கொடுத்தாலும் எத்தனை நாள் கொடுக்க முடியும்? எத்தனை நாள் வென்டிலேட்டர் வச்சு இருக்க முடியும் அந்த குழந்தைங்களால்? முடியாது. ஸோ அதனால் அது ரொம்ப அதிவிரைவில் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுருது. புகையிலையெல்லாம் சிகரெட்டுக்கு மாற்று தான் சிகரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை குடித்தா கேன்சர் மாதிரி வியாதிகள் வராதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு விளம்பரம் வந்துச்சு. ஆனால் இப்போ வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இல்லை, கண்டிப்பாக அதுலேயும் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மை? அதில் நிக்கோடின் இல்லாத சிகரெட் இருக்குது, நிக்கோடின் உள்ள சிகரெட் இருக்குது. 2 வகை இருக்குது. ஸோ நிக்கோடின் கலக்காத சொல்யூஷன் உள்ள சிகரெட்டுங்களை சாப்பிட்டா அந்த கேன்சர் வரத்துக்குள்ள சக்திகள் மிக 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 குறைவு. ஆனால் நிக்கோடின் போட்ட சொல்யூஷன் போட்ட சிகரெட்டெல்லாம் கேன்சர் உறுதியாக வரும். கேன்சர்னு இல்லை, எல்லா வகையான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக அதிகம். காரணம், அது டைரெக்டாக போய் செல்லில் போய் லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தை இன்சைட் பண்ணி லிம்ப் ஸ்ட்ரீம் வழியாக போய் அது லிம்போசைட் செல், டி செல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுது. உடனே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போகுது. பாடியில் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போனோன்னா இந்த நோய்கள் இமீடியட் அட்டாக் பண்ணிடுது. இது ரொம்ப தவறு. டாக்டர், இப்போ சிகரெட் யூஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக கேன்சர் வரும்னு சொல்கிறீங்க. இந்த சிகரெட் குடித்தவங்களுக்கு எந்த மாதிரியான கேன்சர்ஸ் வரும்? அது எந்த உறுப்புகளை அதிகமாக பாதிக்கும்? சிகரெட் குடித்த மக்களுக்கு கேன்சர் செல் மேக்ஸிமம் அட்டாக் ஆகுது லங்கு, வேறு எங்கேயும் அது அட்டாக். அடுத்தது பிரெயின். முன்னாடியே சொன்னேன், இது 2 பிரெயின் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால எந்த காரியம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும், பெரலிசிஸ் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்ணில் ஒலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டங்கு பேச முடியாமல் சில சக்திகளால் டங்கு சப்லிங்கல் நர்வ் அதில் வாய்ப்பு இருக்குது. காது கேட்காமல் போயிடும், ஸ்மெல்லு உணராமல் போயிடும். ஸோ இதை மாதிரி அந்த அதனால் வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாம் நிறையா ஏற்படுது. அது தடுக்கிறது மிக மிக நல்லது. டாக்டர், இப்போது சிகரெட் பிடிக்கிறவங்க அந்த பழக்கத்திலேருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்காக இந்த சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது வித்தவுட் நிக்கோட்டின் இருந்தால் சாத்தியம். வித்தவுட் நிக்கோட்டின் தான் அது தாராளமாக சாப்பிடும். அதில் இந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய காம்பவுண்டு வேறு வச்சுருக்காங்க. அது எலக்ட்ரானிக் ஆக்டிவிட்டீஸ் வரக்கூடிய காம்பவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி அந்த ரீசார்ஜ்ன்றது அது அந்த ஃபில்டர்லேருந்து திருப்பி அதை கண்டினியூட்டி பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அதில் டொபாக்கோவுடைய சக்தி கம்மி. அது டொபாக்கோக்கெல்லாம் நிக்கோட்டின் இவங்க டொபாக்கோவுக்கு தவிர்த்து
நிக்கோடின் சொல்யூஷனை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது இ சிகரெட். டாக்டர், இப்போ இந்த புகைப்பழக்கத்தால வர உயிரிழப்பை எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா தடுக்க முடியும்? புகையிலால் ஏற்படக்கூடிய எந்த ஜத்துக்களும் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு நோய் உறுதி. ஸோ அதனால் மவுத் அல்சர் வந்துடுது, டங் அல்சர் வந்துடுது, டங் கேவிட்டி வந்துடுது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுது, ஓக்கல் கார்டு கேன்சர் வந்துடுது, தைராய்டு கேன்சர் வந்துடுது, தைரோகோபாலுமின் கேன்சர் ஃபார்ம் ஆகிடுது, டான்சில் கேன்சர் ஃபார்ம் ஆகிடுது. இதெல்லாம் இம்மிடியட்டாக நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நம்ம இங்கே நாங்கள் ஹீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை கில் பண்ணும்போது அந்த டிஷ்யூ சேர்த்து கில் பண்ணிவிடுவோம். அப்போது நல்ல செல்லும் செத்துடும், கெட்ட செல்லும் செத்துடும். அதுக்கு நல்ல செல் செத்தோன்னு தசைகள்லாம் அழிவிடும். நாங்கள் உடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் ஃப்ளாஷ் சர்ஜரி பண்ணி திருப்பி செட் பண்ணுவோம். என்ன தான் பண்ணாலும் நோ யூஸ். அதுக்கு டாக்டர் இன்னோசின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன்டி கேன்சர், மவுத் அல்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பவுடர் சாப்பிட்டா அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிறதுக்கு மருந்து ரெடி ஆகி வந்து நிற்குது. இப்போது அதே மாதிரி அது மார்க்கெட்டுக்கு வரும். டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? அதுக்கு இப்போ வந்து ஆன்டி கேன்சர் காம்பவுண்டு இப்போ நாங்கள் சப்தரிஷி ரிசர்ச் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அதை ரிசர்ச் ஸ்டடி பண்ணி ஆன்டி கேன்சர் ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணி ஆன்டி கேன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஆன்டி கேன்சர் கண்டுபிடிச்சி இப்போ எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து பவுட்ரு மாதிரி வாயில் போட்டால் நம்ம டிசால்வ் ஆகிற மாதிரி அந்த டிசால்வே இன்ஃபெக்ஷன் கில் பண்ணுற மாதிரி இப்போ ப்ராசஸ் ஒன்று ரிசர்ச் நடந்து நிற்குது. அது அனைவரும் உலகத்துக்கு வந்துடும். அது சாப்பிட்டாலே நல்ல ஆன்டி கேன்சர் ஓகேனும், வைரஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ பிகினிங் ஸ்டேஜ் 100% சக்ஸஸ். இப்போ ஸ்டேஜ் 2க்கு மேலே போனால் நம்ம புரலாங்கெல்லாம் பண்ண முடியுமே தவிர சக்ஸஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டாக்டர், இப்போது இந்த வீக் பார்த்தீங்கன்னா சிகரெட் விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. இப்போது நார்மல் சிகரெட்டை பேன் பண்ணாமல் சிகரெட்டை பேன் பண்ணுறதுனால நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்க முடியுமா, இல்லை புகையிலையை முற்றிலுமா அழிக்க முடியுமா? இது எந்த விதத்தில் சாத்தியம்? சிகரெட்டினுடைய பேண்டுனால நம்மளுக்கு இளைஞர்கள் பாதுகாக்கப்படும் உறுதியாக. காரணம், இளைஞருக்கு மத்தியில் தான் இப்போ சிகரெட்டினுடைய சக்தியை உலக அளவில் அதிகமாகிடுச்சு. சிகரெட் பிடிச்சா அது பெருமையாக நினைக்கிறாங்க பசங்க. அதே நேரத்தில் சிகரெட் பிடிச்சா அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. சிகரெட் பிடிச்சா தான் நம்மளுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மாறும். நிக்கோடின் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். சார், அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்குற வேல்யூபிளான அட்வைஸ் என்ன? என்னோடய அட்வைஸு, அந்த மக்கள் அது மாதிரி அந்த ஸ்மோக்கிங் இல்லாமல் இருக்கிறது அந்த டைமில் ஒரு நம்ம வீட்லேயே தயார் பண்ணணும். என்ன தயார் பண்ணணும் அப்படின்னா, வாயில் போட்டு மெல்றதுக்கு ஒரு வீட்லேயே தயார் பண்ணி ஜீரகம், மிளகு, பனங்கல்கண்டு, லவங்கம், க்ளவு இதெல்லாம் போட்டு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணி அந்த பவுட்ரு சுக்ரோஸில் எந்தெந்த மக்களுக்கு எது லைக் பண்ணுறாங்களோ அதில் மிக்சிங் பண்ணி அதை டெய்லி சேவபிள் பண்ணாங்கன்னா அந்த டைமுக்கு அது ரெக்கவரி ஆகும். அது பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த டைம் அந்த போதையினுடைய பவரை கம்மி பண்ணி இது ஆக்டிவேட் ஆகும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை மறைக்கலாம். சிகரெட், சிகரெட், கேன்சர் பற்றி உங்களோட வேல்யூபிளான அட்வைஸை எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம். நமஸ்காரம். இந்த வாரம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சியில சிகரெட், சிகரெட் அப்படிங்கிறதோட தீமைகள் மற்றும் அதிலிருந்து முழுமையா வெளிவரது எப்படி அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். இனி வேறொரு தலைப்புல அடுத்த வாரம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.